Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம டேட்டாபேஸில் இருக்க டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பேஜில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணோம் அப்படின்னா அந்த லாகின் பண்ணுற யூசர் நேமை எப்படி நம்ம யூசர் ஃபார்முக்கு பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஃபார்மில் இருக்க அந்த வேல்யூஸை எப்படி நம்ம டேட்டாபேஸில் இருக்க டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த யூசர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வேல்யூஸ் கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம், ரோல் நம்பர், அவங்களுடைய 3 மார்க்ஸை கெட் பண்ணி நம்ம எப்படி டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கெட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்விங் கண்ட்ரோல்ஸில் ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா லேபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா நேம் கெட் பண்ணுறதுனால இந்த லேபிளில் நேம் அப்படிங்கிற லேபிள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேமை கெட் பண்ணணும், அதனால் டெக்ஸ்ட் ஃபீல்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் கெட் பண்ணணும். இப்போ இந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அப்படிங்கிற லேபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ ரோல் நம்பர் கெட் பண்ணுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்க டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3ன்னு சொல்லி 3 லேபிள் கொடுத்துருக்கேன். அந்த 3 மார்க்ஸும் கெட் பண்ணுறதுக்காக 3 டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா கண்ட்ரோல்ஸ்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதனுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ப்ளைன் கொடுத்துட்டு ஃபாண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸில் இருக்க எல்லா வேல்யூஸும் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு நேம் பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிளியர் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு டேபிளில் ஸ்டோர் ஆகணும். இப்போ அதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு நேம் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற லேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு எல்லா கண்ட்ரோல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேனுக்குள்ளே கண்டெயின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்க்ளோஸ் இன்ல பேனல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் ஒரு பேனுக்குள்ளே கண்டெயின் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே எம்டி ஆகணும். அதனால் இந்த கிளியர் அப்படிங்கிற பட்டனோட ஆன் கிளிக் எவன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும், இந்த பட்டனோட ஆன் கிளிக் எவன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்ட்லையுமே நான் எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 1.setText ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்ட்லையுமே எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டுமே எம்டி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க எல்லா வேல்யூஸுமே நமக்கு டேபிளில் இன்சர்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ஸில் வேல்யூ ஸ்டோர் ஆகணும். அந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லா ஃபீல்டுமே நான் எம்டியாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். அதாவது எல்லா ஃபீல்டுமே நமக்கு ஃபில் ஆகிருக்கணும். ஜஸ்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் செக் பண்ணிக்கிறேன். நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங்க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நாட் ஈக்குவல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நான் எம்டியாக இருக்கா அப்படிங்கிற கண்டிஷன் செக் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 1.getText equals எம்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதில் நாட் ஈக்குவல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு செக் ஆகும். அண்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். நமக்கு எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டுமே நான் எம்டியாக இருக்கணும். அதனால் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபீல்டு 2 and text field 3 and text field 4 and text field 5. text field 5. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 டெக்ஸ்ட் ஃபீல்டுமே நான் எம்டியாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிளில் ஸ்டோர் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபீல்ட் நமக்கு ஃபில் ஆகலை அப்படின்னா ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். அதை பார்த்தீங்கன்னா நான் எல்ஸ் பார்ட்டில் கொடுத்துக்கிறேன்.
எல் ஸ்பாட்டில் ஜே ஆப்ஷன் பேன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டயலாக் நல் ப்ளீஸ் ஃபில் ஆல் த ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா ஃபீல்டுமே நமக்கு நான் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு டேபிளில் ஸ்டோர் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கான டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரி யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எப்படி நம்ம டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorjos.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.